அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் எப்படியாவது அரசு பள்ளி ஆசிரியராகணும், அதுவும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக எஜுகேஷன் மற்றும் ஜிகேயில் டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒவ்வொரு யூனிட்லேயும் வரிசையாக 10 கொஸ்டின் டெய்லி அப்லோட் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை நல்லா படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் நோட்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வரிசையாக இருக்கிறதால அது உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியலாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பி தேர்வுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷத்தில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு தான். ஸோ நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு பிஜிடிஆர்பி தேர்வுக்கான எல்லா பாடப்பகுதியும் நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஸோ அப்போது ஒன்ஸ் அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களால் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு அந்த அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலையே நமக்கு, ஸோ அதனால் எதுக்கு இப்போ படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மைண்டில் இருக்க வேண்டாம். இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போமே. நம்மளால் படித்தானா கண்டிப்பாக அடுத்த வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வெற்றியும் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஜிகே மற்றும் எஜுகேஷனில் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் ஒரு 10 கொஸ்டினை அப்லோட் பண்ணும்போது அதை நீங்கள் ஒரு 3 minutes to 4 minutes வரும். அந்த 4 minutesல நீங்கள் படிக்கும்போது அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் படிச்சுட்டு வரும்போது கடைசியில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஈஸியாக ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போத்துலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரும்போது பின்னாடி அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற கஷ்டம் நமக்கு இருக்காது. நாம் போடுற சின்ன சின்ன எஃபோர்ட் தான் நமக்கு சக்ஸஸை தேடித்தரும். ஸோ அப்போது நமக்கு ஒரு வருஷம் இருக்குமே, இனி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணம் நம்ம மைண்டில் வேண்டாம். ஸோ இருக்கிற டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி நேரத்தில் கஷ்டப்படுறதுக்கு இப்போவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சானா அது பின்னால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள். அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணி இப்போத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 10 கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.